பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ட்ரோன் உற்பத்தி, சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஏஐ துறை இதெல்லாம் ராணுவத்துறையா மாறுது. சரியா? முன்ன ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மக்கள் இதுல தான் இருந்துச்சு. இப்போ அது சீரியஸான ஒரு ராணுவ அப்ளிகேஷன் நோக்கி போகுது. ஐஐடில இருந்து பாஸ் ஆன எல்லாரும் இப்போ சுந்தர் பிச்சை மாதிரி எங்கெங்கயோ வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க கம்பெனிகளை திடப்படுத்துறாங்க, அமெரிக்காவை வளர்க்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜில் படித்த பிள்ளை தான் இப்போ ட்ரம்புக்கு அட்வைசராக. ஸோ இப்படியே அவங்க அமெரிக்காவை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்றது தான் இங்கே இருக்க விஞ்ஞானிகள் வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்க பிரெயின் ட்ரெயின் எல்லாமே அதுதான் செய்யுது. இவங்க இப்போ காலகட்டத்தில் திடீர்னு சைனாவை பார்த்துட்டு சைனா மாதிரி நம்ம வளரணுன்ற ஒரு ஆசையில பண்றாங்க. 5G பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிஎஸ்என்எல் வளராம தடுத்து அது ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி வளர்றது தான் ஜியோ. அதே மாதிரி இப்போ அதானி என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே இருக்க HAL அப்புறம் இஸ்ரோ இதெல்லாம் இதனோட வளர்ப்பு எல்லாத்தையும் தடுத்து அவங்க வளர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ பார்த்துங்க, நம்ம அமெரிக்கா உருவாக்குன மாதிரி தெரியும். ஏஐ முதல்ல ஏஐ உருவாக்குனது ரஷ்யாவில், USSR. அதுக்கப்புறம் உக்ரைன்ல இப்போ இருக்க டீப் இவக்கெங்கோன்னு ஒருத்தர், அவர் தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் 80களில் அதை நெக்ஸ்ட் கட்டம் வளர்த்தது ஜப்பான் தான். நியூரல் நெட்வொர்க்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேரு எங்கேயுமே இருக்காது. அப்புறம் ஜெர்மனியும் ஒரு பெரிய பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா. ஆனா பார்த்தா அவங்க உருவாக்குன அமெரிக்கா. இப்போ அதானி கையில போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ்ரேல்ல இருக்கும், எங்கேயாவது இருக்கும். அவர் ஈஸியா பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ இந்தியாவை பிளாக்மெயில் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒருத்தருக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த தனி இண்டிவிஜுவலுக்கான பிரச்சனைகளை பார்த்து நீ இதை செய்யாத அப்படின்னு இஸ்ரேல் சொன்னா அதை செய்யாம பண்ண முடியாது இல்லையா? அவங்க கேட்டுதான் ஆகணும். அவர் மேல கேஸ் வேற இருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா சொன்னா ஆமா கேட்கணும். கார்பரேட் செக்டர் இருக்குல்ல, அவங்கள லஞ்சத்துக்கு பேரு கமிஷன் பேரு, அது லீகல். அங்க இது ஜெர்மனில அந்த டைம்ல ஸ்மித்துக்கு அப்புறம் தான் அவர் லீகலைஸ் பண்ண. நீங்க வாங்கினதை டிக்ளேர் பண்ண போறோம், இவ்வளவு வாங்கிட்டேன். இப்போ மோடி பண்றாருல, இன்னமும் ஸ்கீம்லாம் வச்சு பிஜேபியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாருல, அழுத்தம் கொடுத்து கரப்ஷன் லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இது ஜெர்மனில எப்ப நடந்துச்சு. பிரைவேட் செக்டர்ன்றதே ஒரு கரப்ஷன் தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். இஸ்ரோவிலிருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் திடீர்னு ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இன்னொரு செய்தியை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக விண்வெளித்துறையில் தனியார் அவங்களே ஒரு ராக்கெட் செஞ்சு அவங்களே பேலோட்ஸை கொண்டு போய் ஸ்பேஸில் ஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு செய்தி. இது ரெண்டையுமே பார்க்கும்பொழுது ரெண்டு செய்திக்கும் இருக்கக்கூடிய ஒப்பீட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் அதோட ரெலவன்ஸ் இழந்துட்டு வருது, ப்ரைவேட் செக்டர் அதுக்குள்ளே வருது. இஸ்ரோவில் வேலை செய்யக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள், இல்லைனா அரசு தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் இதெல்லாமே போதுமானதாக இல்லை. ப்ரைவேட் செக்டரோட வளர்ச்சி அதை இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பயன்படுத்திட்டு ப்ரைவேட் செக்டரை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இந்த நிலைமைக்கு இதுதான் காரணமா? இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட முக்கியமான திட்டங்கள்லேருந்து விஞ்ஞானிகள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ககன்யான்னு சொல்லக்கூடிய முதல் முறையாக இந்தியா விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 6-7 வருஷமா அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பணியாற்றக்கூடிய முக்கியமான விஞ்ஞானிகள் ரிசைன் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. இதற்கு முன்னர் சந்திரயான் திட்டத்தில் வேலை செய்த முக்கியமான விஞ்ஞானிகள் அவங்களும் ரிசைன் பண்ணியிருக்கதா தகவல் வருது. இப்போ அதனால இஸ்ரோ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இனிமேல் யாராவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இல்லைன்னா ரெசிக்னேஷன் அப்படின்னு வந்தால் இஸ்ரோ அந்த லெவலில் முடிவெடுக்க முடியாது. அதை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்க்கு அமைச்சு அவங்களுடைய ஒப்புதல் வாங்கிட்டு அதற்கு பிறகு தான் அதில் முடிவெடுக்க முடியுன்ற ஒரு உத்தரவு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்லேருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுன்படி ப்ரைவேட் செக்டரில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது பேக்கேஜஸ், அங்கே ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்றதுனால இந்த விஞ்ஞானிகள் போகிறாங்களா? இப்படியே இந்த நிலைமை தொடர்ந்தால் என்ன நடக்கும்? இதெல்லாம் தெரியாமல் தான் ப்ரைவேட் செக்டருக்கு ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் தயாரிக்கிற அளவுக்கு அவங்களே தனியாக ராக்கெட்டை ஏவி தனியாக செயற்கைக்கோள்களை கொண்டு போய் விண்ணில் செலுத்தக்கூடிய அளவுக்கான பெர்மிஷன் அப்படின்றது இதையெல்லாம் யோசிக்காம தான் கொடுக்கப்பட்டதா? என்ன நடக்குது? நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பெரிய நகரெல்லாம் நடக்கல. அப்படி நடந்தால் கூட நல்லா தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா, இவங்க கலாச்சார சேஞ்ச் தான் நடக்குது. எப்படின்னா,
முதல் உலகத்தில் வந்து ராக்கெட் விட்டது, சேட்டலைட் விட்டதெல்லாம் சோவியத் யூனியன் தான். அதை கண்டுபிடிச்சதே அவங்க தான். அவங்க கண்டுபிடிச்சது வந்து இராணுவத்துக்காக இல்லை, அது கண்டுபிடிச்சது அத்தனையுமே வந்து விவசாயத்துக்காக. ஜியோ சர்வே எல்லாம் பண்ணி மைனிங் எல்லாம் வந்து எங்க கிடைக்கும், மைனிங் எங்க பண்ணலாம் அப்படின்றது அதுதான். ஓகே, சமுதாயத்தின் நோக்கு தான். இந்தியாவில் ஆரம்பிச்சதும் அதே காரணம். ஸோ அந்த ஸ்டாலினோட அந்த ஒரு இதை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க. பட் இந்தியாவில் இஸ்ரோன்றது அது வந்து கலோனியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரோ ஆஸ்திரேலியாவில் இருக்கும், எங்கெல்லாம் காலனி இருந்துச்சோ, பிரிட்டிஷ் காலனி இருந்துச்சோ அங்கெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் ISROன்னே பேர்ல இருக்கும், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ ஆஸ்திரேலியாலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கும், வெவ்வேறு பேர்கள் அது அதே பேர்லயே இருக்கும் ISRO. ஸோ அது வந்து கொலோனியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதுலதான் பாத்தீங்கன்னா சயின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ராமன் எல்லாம் கூட இருந்தாரு, ராமன் எல்லாம் கூட இருந்தாரு. அந்த சொல்றது விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா இவங்க டாடா இன்ஸ்டிடியூட்னு சொல்லி ஆரம்பிச்சு பாம்பேல, ஏன்னா பாம்பே பிசினஸ்மேன் எல்லாம் வந்து அங்க டெவலப் பண்ணணும்னு சொல்றதுனால பெங்களூரை கொஞ்சம் விட்டுட்டு, ஏன்னா பெங்களூர் வந்து கொஞ்சம் குளிரான இடம். ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் அதை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதனால அங்கே வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க. அண்டு இந்த இதெல்லாம் மென்பொருள் இதெல்லாம் வந்து அங்கே தான் டெவலப் பண்ணாங்க இந்தியா. ஸோ அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு IT இதுன்ற மாதிரி சிலிகான் வேலின்ற மாதிரி அது பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பேல வந்து கொஞ்சம் அட்டாமிக் ரிசர்ச்சு, கொஞ்சம் இது பிஸ்னஸ் இதெல்லாம் கம்யூனிட்டிலாம் இருந்ததுனால அங்கே டாடா இன்ஸ்டியூட்னு சொல்லி அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் போட்டு வளர்த்தாங்க. ஸோ இப்படி தான் இஸ்ரோ வளர்ந்தது. ஆனால் இப்போ நடக்கிற அதுக்கு அடுத்த கட்டத்தில் மன்மோகன் சிங் காலத்தில் கட்டக்கூடாது என்னன்னா என்வாயர்மெண்ட் சயின்ஸ், அதாவது வெதர், குளோபல் வார்மிங், வெதர் ஸ்டடி பண்றது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேட்டலைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மக்கள் தேவையை ஒட்டி தான் இருந்துச்சு. இப்போதான் வந்து ராணுவ தேவைக்கு மாறுது, டிராஸ்டிக்காக ஒரு ஜம்ப் அடிக்குது. ஸோ இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் இந்த பார்க்குறோம், அந்த ட்ரோனு உற்பத்தி அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ சேட்டலைட் லிங்கேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ட்ரோன் உற்பத்தி அந்த இதெல்லாம்ன்றதுனால அது இப்போ குவிக் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா உங்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா பழைய விவசாயம் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படியாவது உடைச்சி இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு தன்மையில பண்ணணுன்றதுக்காக தான் அழிக்கிறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ராணுவ உற்பத்தின்னு சீரியஸா இறங்குறாங்க. அதானி வந்து சீரியஸா ராணுவ உற்பத்தி கம்பெனில ஆரம்பிச்சிருக்காரு, டிஃபென்ஸ் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. பழையபடி பார்த்தீங்கன்னா பிளேன் உற்பத்தி பண்ணுவாங்க. நான் வந்து 90களில் நான் பார்த்துருக்கேன். இதில் NIL இருந்திருக்கு, நானும் அங்கே வேலை செஞ்சுருக்கேன், இதில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை ஒருத்தர் போகிற மாதிரி ஒரு பிளேன் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ NIL நேஷனல் ஏரோநாட்டிக்கல், நான் சொல்றது 90களில், சரியா, அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பிளேன் உற்பத்தி. இப்போ HAL வந்து பிளேன்லாம் உற்பத்தி பண்றாங்க. ஸோ அது வந்து ஒரு கட்டம். ஏன்னா நான் சொன்னேன்ல, பிளேன்ற ஒரு வெப்பன் வந்து முக்கியமா இருந்துச்சு, இப்போ அது முக்கியம் இல்லை. ஸோ ட்ரோன் உற்பத்தி, சேட்டலைட் கம்யூனிகேஷன், AI துறை இதெல்லாம் வந்து ராணுவத்துறையா மாறுது, சரியா. முன்ன பத்தி ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு மக்கள் இதுல தான் இருந்துச்சு. இப்போ அது சீரியஸான ஒரு ராணுவ அப்ளிகேஷன் நோக்கி போகும். அந்த ட்ரோனை வந்து வழி நடத்துறதுக்கு சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமா. ஸோ இதை வந்து ஊக்குவிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாலாம் வந்து 300 சேட்டலைட்டு, பைடுவே அந்த 60 சேட்டலைட் வச்சிருக்கான். நம்ம வந்து மொத்தமாக 6-7 தான் வச்சிருக்கோம். அதுவும் கவரேஜும் கிடையாது. கவரேஜ் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்டர்நேஷனல் கவரேஜ் இருக்கும். வந்து இப்போ ஈரான் அமெரிக்கா இது பண்ண முடியுதுன்னா அது அவங்க சேட்டலைட் கவரேஜ் மூலமாக தான். கவரேஜ் நம்மளது கவரேஜ் கிடையாது, ஏன்னா நம்மளது வந்து லோ ஆர்பிட்டு. ஸோ அது சுற்றிட்டு நிறைய நேரம் சுற்றிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் தான் நிற்கும், ஹவர்ஸ்ல தான் கிடைக்கும். ஒரு ஹவர்ல விட்டு தான் ஃபுல் கான்ஸ்டலேஷனை நம்ம ரீச் பண்ண முடியல, அதை கவரேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, சேட்டலைட் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லான்ச் இன்னும் ஸ்பீடா லான்ச் பண்ணணும் நிறைய சேட்டலைட்லாம். ஸோ சேட்டலைட் உற்பத்தியை வந்து எப்பயுமே அவுட் சோர்ஸ், மன்மோகன் சிங் காலத்துல இருந்து எல்லாத்தையும் பிரைவேட்டைஸ் பண்ணணும், அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே பாலிசி வந்து 80களிலேருந்தே அமெரிக்காவில் தொடங்குது. ஸோ அமெரிக்காவோட வீழ்ச்சியும் அப்படி பார்க்கலாம். அமெரிக்காவோட வீழ்ச்சிக்கும் அதுக்கும் அமெரிக்காவோட வீழ்ச்சின்றது நாசாவோட வீழ்ச்சி, அதையும் சேர்த்து நாசா வீழ்ச்சி. ஸோ அப்படிதான் பார்க்கணும். இதே பிரைவேடைசேஷன் மூலமா தான் அமெரிக்கா எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி சைனா கிட்ட எல்லாத்தையும் இழந்ததும் அதுதான் காரணம். அதே வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க, சரியா. பிரைவேடைஸ் பண்ணி, அதாவது இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க. ஸோ சதீஷ் தாவன்லாம் பெரிய விஞ்ஞானி, சரியா. அவரெல்லாம் வந்து எங்க சப்ஜெக்ட்லயே வேலை பண்ணார், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம். சாதாரண ஆள் இல்லை அவர். வந்து பறவைகள் வந்து மோஷன்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு, மீன் இதெல்லாம் பத்தி. இது மூலமா உங்களுக்கு நிறைய புரிஞ்சிக்கலாம். பிளேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான விஞ்ஞானிகள். இவரு விக்ரம் சாராபாய் இருந்தாங்க, அவரு தான் வந்து இதை இஸ்ரோவையே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ராக்கெட் லான்ச்சிங் அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அண்டு அட்டாமிக் ரிசர்ச் வந்து பாபா காலத்துல ஆரம்பிச்சது, நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து
ஓரளவுக்கு நம்ம சோவியத்து கூட வந்து நான் அலைண்டா இருந்தோம் இல்லையா, ஒரு மாதிரி நடுவில் இருந்ததுனால சோவியத் உதவிகள்லாம் பெற்று அப்படிலாம் பண்ணியிருந்தோம். ஆனால் என்னன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சேதாரம் ஆயிருக்கு. பாபா இறந்ததை பார்க்குறோம் மிஸ்டீரியஸாக, அந்த அட்டாமிக் இதில் வேலை செஞ்சதுனால தான் இறந்ததா சொல்கிறாங்க. இவரும் பார்க்குறோம், விக்ரம் சாராயும் அதே மாதிரி இறந்தது பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து சிஏ ஆப்ரேஷன் மாதிரி தான் தெரியுது. நிறைய நாடுகளில் நடக்குது, நம்ம பார்க்குறோம்ல, ஆப்பிரிக்காலாம் பெரிய பெரிய தலைவர். ஸோ இப்படி இருக்கும்போது இந்தியா வந்து அது சொந்த காலில் வரணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா 90களுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்லேருந்து போய் ஒரு ப்ரைவேட்டைசேஷன்ற ஒரு கோலில் இதை வந்து அமெரிக்கா பக்கம் வந்து நிறைய தள்ளி ப்ரைவேட்டைசேஷன்லாம் பண்ணி அதோட நம்ம ஐடி செக்டர்லாம் வளர்ந்ததே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி செக்டர் கிடையாது, அதெல்லாம் பேர் தான் இந்தியன். அது எல்லாமே வந்து வெஸ்டோட சர்வீஸ் செக்டர். அது வந்து இந்தியாவுக்காக எந்த பொருளையும் உற்பத்தி பண்ணதில்லை. இப்போ ஐஐடியிலேருந்து பாஸ் ஆன எல்லாரும் வந்து இப்போ சுந்தர் பிச்சை மாதிரி எங்கெங்கேயோ வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க கம்பெனிகளை வந்து திடப்படுத்துகிறாங்க, அமெரிக்காவை வளர்க்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா SRM காலேஜில் படித்த பிள்ளை தான் இப்போ ட்ரம்புக்கு அட்வைஸராங்க. ஸோ இப்படியே அவங்க அமெரிக்காவை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்றது தான் இங்கே இருக்க விஞ்ஞானிகள் வேலை செய்கிறாங்க. இங்கே இருக்க பிரெயின் ட்ரெயின் எல்லாமே அதுதான் செய்யுது. இவங்க வந்து இப்போ காலகட்டத்தில் திடீர்னு வந்து சைனாவை பார்த்துட்டு சைனா மாதிரி நம்ம வளரணுன்ற ஒரு ஆசையில் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு மூல பிரச்சனையே வந்து இந்த பிரைவேடைசேஷன். எப்படி நாசாவோட அழிவுக்கு காரணமே வந்து இப்போ இலான் மஸ்க் பண்ற டாக் தான். சரியா, கொஞ்சம் கொஞ்சமா நாசாவோட நான் சொல்லல ஒரு இது பாரசைட்ன்றது 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து கமென்சுரல் பாரசைட்னுவாங்க. எப்படின்னா இப்போ மிருகம்லாம் இருக்கு, அது மேல பறவைகள் உட்காரும், அது மேல இருக்க உண்ணியெல்லாம் அது சாப்பிடும். அப்போ வந்து மிருகத்துக்கும் பெனிஃபிட் ஆகும், பறவைக்கும். நம்ம ஊர் கேபிட்டலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் வேம்பயர் பாரசைட் தான். எப்படின்னா இப்போ BSNL வந்து 5G பண்ணக்கூடாதுன்னு சொல்லி BSNL வளராம தடுத்து அது ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி வளர்றது தான் ஜியோ. அதே மாதிரி இப்போ அதானி என்ன பண்றாருன்னா ஏற்கனவே இருக்க HAL அப்புறம் இஸ்ரோ இதெல்லாம் வந்து இதனோட வளர்ப்பு எல்லாத்தையும் தடுத்து அவங்க வளர்றாங்க. எப்படின்னா எப்படி இருக்கணும்னா இதுவும் வளரணும் அதுவும் வளரணும் ஒரு நாடுன்னு இருந்தா. அப்படி இல்லை, ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாரசைட்டா இருக்காங்க. ஸோ இது அங்கேயே பார்க்கலாம், இலான் மஸ்க் வந்து எல்லாரோட ரத்தத்தையும் உறிஞ்சி ட்ரில்லியனர் ஆயிட்டாரு. சரியா, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து இந்தியாவுக்கும் நடக்கும். ஏன்னா அது நேச்சுரல் வந்து முதலாளித்துவம் வந்து நேச்சுரலாக அப்படி போகும். பட் இந்தியாவில் வந்து ஸ்டேட் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சயின்டிஸ்ட் எல்லாம் வளர்த்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர்லும் சரி இஸ்ரோலும் சரி இவங்க திறமையா ராக்கெட்டை விட்டு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 1900 காஸ்ட் எஃபெக்டிவ் மாத்திரம் இல்லை, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இவங்க சொன்ன ஏசியாலே முதல் கம்ப்யூட்டர் பண்ணது 57 இந்தியா தான். முதல் கம்ப்யூட்டரே பண்ணது இந்தியா தான் ஏசியால. அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டரும் NAL தான் பண்ணாங்க. இது நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லேபரேட்டரி தான் சூப்பர் கம்ப்யூட்டர் முதல்ல பண்ணாங்க இந்தியாவில். ஃப்ளோ சார்வல்ட் UNC நான் அவர் ஒரு தனி மனிதர் தான். ஆனால் அவரெல்லாம் பற்றி நீங்க பேசுறது கூட என்கரேஜ் கூட பண்றது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கவர்மெண்ட்ல அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒன்று இது பண்ணுவாங்க. அண்ட் விப்ரோ தான் வந்து ஃப்ளோ சார்வல்லாம் விற்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அப்போ ஒன்றும் மார்க்கெட்டே இல்லை. இங்க ஒரு வியாபார மார்க்கெட் வளர்ந்தா தானே இவங்கெல்லாம் விற்க முடியும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. இங்க இருக்க முதலாளிங்க வந்து ஒரு நாட்டுப்பற்றோட இங்க டெவலப் பண்ணா அப்படி இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு வர்றாங்க. ஸோ இப்படிதான் இங்க இருக்க நிலைமை இருக்கு. இங்க வந்து ஒரு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்டே இல்லை. இங்க இருக்க மானோபுலிலாம் வந்து ஒரு இங்க இருக்க இது இன்னோவேஷன் வந்து வளர விடாம பண்ணுது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, இது எதை நோக்கி நகரும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க உதாரணத்துக்கு 80களிலே வந்து நாசா வந்து தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போது அதனால தான் நாசாவினுடைய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? எப்படி வந்து ISRO அதே மாதிரியான ஒரு நிலைமையை அடையும் அப்படின்றத இது ஒப்பிட்டு சொல்றதுக்கான. ஆமா, அது பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நேச்சுரலா கேபிட்டலிஸ்ட்ல மானோபலைசேஷன் வரும். சரியா, ஃபார்மா கம்பெனி எல்லாம் மானோபலைஸ் ஆகி பில்கேட்ஸ் கையில் எடுக்கிறார்ல. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த மானோபலிஸ்குள்ள போட்டி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி நாசா என்ன மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திச்சது. ஸோ நாசாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாசால இருக்க எல்லாத்தையும் வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து SpaceX கிரியேட் பண்ணி இங்க இருக்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சேட்டலைட் லான்ச்லாம் அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி போயிங் கிட்டையும் கொடுத்தாங்க. ஆமா, போயிங் கிட்டையும் கொடுத்தாங்க, ஸ்டார்லிங்க் கொடுத்தாங்க. பிரைவேட் கம்பெனி அந்த மிலிட்டரி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அவங்களாம் எடுக்கிறது மூலமா நாசாவோட கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வீக் ஆகுது. அண்ட் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா கண்டுபிடிகளும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து வந்திருக்கு. இப்போ பில்கேட்ஸ் வந்து MIT படிச்சு வந்தாரு, கூகுள் வந்து ஸ்டான்ஃபோர்ட்ல இருந்து வந்தாரு, Facebook வந்து ஹார்வர்ட்ல இருந்து வந்தாரு. ஹார்வர்ட்ல தான் அந்த சின்ன ஒரு அப்ளிகேஷன் அங்க Facebook டெவலப் பண்ணி
ஹார்வர்ட் மக்கள் மத்தியில அது பாப்புலர் ஆன ஹார்வர்டு, ஸ்டான்ஃபோர்டு இதெல்லாம் வந்து அரசினுடைய நிதியில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியது தான் இந்த நிறுவனம். அப்படிதான் அதை புரிஞ்சு. இந்தியாலயும் ஐஐடி உருவாக்குனது தான். ஐஐடி இன்வெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் இதை என்ன பண்றாங்க இப்போ, அதுல இருந்து அதை வந்து ஃபண்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அதை இது பண்றாங்க. சோ இப்போ இவர் எலான் மஸ்க் கொண்டு வந்தார்ல டாக், அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் எல்லாம் தடுக்கணும். நான் சொன்னல கவர்மெண்ட் வந்து சுஸ்மிதா சென் மாதிரி ஸ்லிம் ஆகணும், அப்படி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபுல் அதனோட சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து அடி வாங்குது. ஸோ அதனால என்ன ஆகுது, அவங்க அடுத்த கட்ட வளர்ச்சியே இல்லாம போகுது. இருக்கிறத வச்சுக்கிட்டே மானபிளைஸ் பண்றதுல தான் இருப்பாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி எதுவுமே டெவலப்மெண்ட் இருக்காது, வராது. அதான் பிரச்சனை. ஏன்னா இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுன்னா மார்க்கெட்டிங்க்கு எம்பசிஸ் கொடுத்து தங்களோட பேரு தாங்க உலகத்தையே உருவாக்குன மாதிரி ஒரு மாயை உருவாக்கி எங்கெங்கதான் எடுத்திருப்பாங்க, கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தா எடுத்திருப்பாங்க. ஆனா அது அப்படி ஒரு மாயை உருவாக்கி அந்த மார்க்கெட்டிங் மூலமா, மீடியா கண்ட்ரோல் மூலமா தாங்க தான் உலகத்தை உருவாக்குன மாதிரி காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ பாத்துங்க, நம்ம அமெரிக்கா உருவாக்குன மாதிரி தெரியும். ஏஐ முதல்ல ஏஐ உருவாக்குனதே ரஷ்யால தான், யுஎஸ்எஸ்ஆர்ல தான். சரியா, 60 உருவானது. அதுக்கப்புறம் உக்ரைன்ல வந்து இப்போ இருக்க டீப் இந்த மாடல்லாம் வந்து இவக்கெங்கோன்னு ஒருத்தர், அவர் தான் உருவாக்குனாரு. சரியா, 66 உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் 80 அதை நெக்ஸ்ட் கட்டம் வளர்த்தது ஜப்பான் தான். நியூரல் நெட்வொர்க்லாம் அவங்க தான் பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேரு எங்கேயுமே இருக்காது. அப்புறம் ஜெர்மனியும் ஒரு பெரிய பாட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா. ஆனா பார்த்தா அவங்க உருவாக்குன மாதிரி காமிப்பாங்க. இதே தான் இப்பயும் ராக்கெட்டு, சேட்டலைட்லாம் வந்து யுஎஸ்எஸ்ஆர் தான் உருவாக்கி. சரியா, ஆனா அந்த ஒரு மாயை உருவாக்கி அவங்க தான், ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் திறமையா பண்றதுனால, மீடியா கண்ட்ரோல்லாம் இருக்கிறதுனால அது பண்றாங்க. ஆனா அது மாயையே வந்து உண்மையாயிடாது இல்ல, அது தோத்து தானே போகும் ஒரு நாள். ஸோ அந்த மீடியா கண்ட்ரோல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படி ஒரு தோற்ற மாயன்னுவாங்கல்ல, அது அப்படிதான். இப்ப பார்க்கலாம், ஈரான் கூட அவங்க வந்து தோல்வி விட்டுறது பாக்குறோம். அண்டு சைனா வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மாயில இல்லாம அவங்க வந்து யதார்த்தமா சைனா கிட்ட என்னன்னா பிராட் பேஸ்ட் டெவலப்மெண்ட். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்போ பெங்களூரை வந்து ஒரு ஐடி செக்டரா டெவலப் பண்ணுவாங்க, பாம்பே போனா ஏதோ ஒண்ணு. இப்போ கல்கட்டா வந்து நல்லா வந்துச்சு, அப்படியே நல்லா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அதை அப்படியே விட்டுட்டு இப்போ பெங்களூர் மாத்திரம் டெவலப் பண்ணாங்க, இது மாதிரி பாம்பே டெவலப் பண்ணாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு பிராட் பேஸ்ட் டெவலப்மெண்ட்டே கிடையாது. சரியா, பரவலாக்கப்பட்டது. ஐஐடிகளே பாத்தீங்கன்னா ஒரு 4 சிட்டில அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஐடியை பெருக்கணும்னாங்க. பட் அந்த ஐஐடி பெருக்கினாலும் என்ன பிரச்சனை, அதுல வர்ற டெக்னாலஜிஸ்லாம் இங்க எம்ப்ளாய் பண்ண முடியுது, எல்லாம் அமெரிக்கா தான் போக வேண்டியது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா நேஷன் வந்து growth ஒன்றும் இருக்காது. இது பாத்தீங்கன்னா வெளியூரோட டிபெண்டன்சியா இருக்கும். இங்க இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிதான், இன்வெஸ்டர்னு பார்த்தா அவங்க இருப்பாங்க, இல்ல அதானி அம்பானி இவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு மானோபலி கண்ட்ரோல்ல எல்லாமே வரும். எப்படி அங்க இலான் மஸ்க், இப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா பேரமௌண்ட் வாங்க போறாரு. இப்போ ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, டிஸ்னி எல்லாம் சேர்த்து வாங்க போறாரு ட்ரம்ப். ஸோ நீங்களாம் நினைச்சு பாருங்க, மொத்த இது சினிமா இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரிலாம் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் கையில இருந்தா என்ன ஆகும்? சரியா, ஸோ இதே பிரச்சனை தான். ஸோ இதே பிரச்சனை தான் இந்தியாவுக்கும் வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த மானோபலி மூலமா இதுவாகும் போது ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கேவலமாயிடும், ப்ரொடக்ஷனே நடக்காது ஒழுங்கா. இப்போ வந்து ஸ்பேஸ் செக்டர், இப்போ வந்து விண்வெளித்துறை அப்படின்றது தனியார் மயமாவது அப்படின்றது, இன்னைக்கு விண்வெளித்துறையின் மூலமாக மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில சேவைகள் இருக்கும், சில சர்வீசஸ். அந்த சர்வீசஸும் கூட எதிர்காலத்துல விலை கொடுத்து வாங்கக்கூடிய சர்வீசஸா மாறுமா? ஆமாமா, ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. எப்படின்னா டிவி சேனல்லாம் வந்து சேட்டலைட்லாம் இருக்குல்ல, முன்ன இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது இல்லை, அதை அப்படியே நகர்த்துறாங்க பிரைவேட். நகர்த்துனா அப்படியே காஸ்ட் டபுள் ஆயிடும். ஸோ அண்டு பாத்தீங்கன்னா இவங்க ஃபாரின் சேட்டலைட்டுக்கு போக வேண்டியிருக்கும், ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட்லியா இருக்கும், அதோட கம்படிட்டிவா இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மோசமாகும். ஏன்னா நீங்கள் பாருங்க, ஒரு நாட்டோட மீடியான்றது முக்கியம். ஸோ அது வந்து இவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வெளியூர் கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா ஸோ அதெல்லாம் ஆகும். அண்ட் இவங்களும் பார்த்தீங்கன்னா உளவுத்துறையில் இஸ்ரேல் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதெல்லாமே உங்களுக்கு டேஞ்சர் தான். ஏன்னா அவங்க கொஞ்சமாக அவங்க கண்ட்ரோல், அவங்களோட அழுத்தத்தில் வருவாங்க, நாட்டோட இதுவே உரிமையை பறிக்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சமீப காலங்களில் வந்து இராணுவ பயன்பாட்டிற்கும் வந்து விண்வெளித்துறையை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனியாரை உள்ளே அனுமதிப்பது அப்படின்றது இந்தியாவினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திலையும் கூட அவர்கள் தலையீடு அப்படின்றது ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அப்போது அதன் மூலமாக இந்தியாவினுடைய பலம், இராணுவ பலம் அப்படின்றது அண்டர்மைன் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கா? ஆமாமா, மிக சிவியரா இருக்கு. எப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு. அந்த கான்ட்ராக்ட் வந்து எல்லாரும் போட்டி போட்டு கடைசியில வந்து HALக்கு தான் கொடுத்தாங்க, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். அது கவர்மெண்ட் கம்பெனி தான், பட் அது செமி கவர்மெண்டா மாத்திருக்காங்க. கவர்மெண்ட் தான் மேஜர் இன்வெஸ்டர், பட் அதையும் வந்து கொஞ்சமா பிரைவேடைஸ் பண்றாங்க. ஸோ அந்த HAL தான் ஜெயிச்சிருக்கு அதை கான்ட்ராக்ட். L&T அவங்களாம் கூட இப்போ
இதுல காஃபி டே ஓனர் வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு பெங்களூர்ல, அதை எல்என்டி வாங்கியிருக்கான். ஸோ இந்த பெங்களூர்ல இருக்க இன்டெலெக்சுவல் மேன் பவர்லாம் வந்து இப்போ எல்என்டி கையில வருது, பாம்பே கையில வருது. சரியா, அப்படி பார்க்கலாம், பாம்பே கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்குள்ள போட்டியில அதானிக்கு அவங்களுக்கு போட்டியில இவங்க ஜெயிக்கிறாங்க, எல்என்டி வச்சு எல்லாம் ஜெயிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்னா, பழைய கவர்மெண்ட் செக்டர் வந்து அந்த ப்ரூவ் பண்ணுது தான் இன்னும் கேப்பபிள் தான். அந்த போட்டி போயிட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட்டா பிரைவேட் கையில அது போக முடியாது, ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஸோ இப்போ இஸ்ரோன்றது இப்போ எப்படி ஒரு இந்தியன் ரயில்வே எடுத்துங்க, இந்தியன் ரயில்வே வந்து பிரைவேடைஸ் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு மன்மோகன் சிங். யாருமே முடியாதுட்டாங்க. ஏன்னா இந்திய உலகத்திலேயே இருக்க எல்லா முதலாளியும் சேர்ந்தாலும் இந்தியன் ரயில்வே வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. அதுல இருக்க இரும்பு போட்டாலே உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க வரமாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெயினை வேணா எடுத்துக்கிறோம், நாங்க கம்பார்ட்மெண்ட் மட்டும் கொடுங்க, கம்பார்ட்மெண்ட் இந்த ரூட்டை மாத்திரம் கொடுங்க, இல்ல ஒரு ட்ரெயினை மாத்திரம் சர்வீசஸ்ல ஏதாவது ஆல்ரெடி வாங்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அந்த மாதிரி பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கி, எப்படி பிஎஸ்என்எல் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் உருவாக்கி இவங்களுக்கு இது கனெக்டிவிட்டி மாத்திரம் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, அந்த டவரையும் சேர்த்து கொடுத்துட்டாங்களா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, முழுக்க ஆப்டிகல் ஃபைபர் எல்லாம் லே பண்ணிட்டு முடிச்சிட்டு ஜியோ கையில கொடுத்துரு. ஆமா, கொடுத்துரு. அந்த வேலை தான் இவங்க பண்றாங்க. சோ இஸ்ரோலயே என்ன பண்றாங்க, பிரைவேட் என்கரேஜ் பண்றதுக்காக சேட்டலைட் பண்றது மாத்திரம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, இல்ல இது பண்றது மாத்திரம் லான்ச் பண்றதுக்கு மட்டும் எதிர்காலத்துல கொடுப்பாங்க. ஆமா, சோ லான்ச் பண்றது கூட கொஞ்சம் ரிஸ்க், ஏன்னா அதுல நிறைய கம்பனன்ட் இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எப்படி இப்போ ரயில்வே ட்ராக்னா ரயில்வே ட்ராக்ல வர மாட்டாங்க, ரயில்வே பொட்டி வேணா வாங்கிப்பாங்க. சரியா, ட்ராக் நீங்க தான் பாக்கணும். எப்படி ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரியா, அதானி தான் அதுல கொஞ்சம் இறங்குறாரு. ஸோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்னா பெரிய காசு தேவை. அது வந்து அதானியால் தான் முடியுது அந்த அளவுக்கு. எப்படி அங்க எலான் மஸ்க் பண்ற மாதிரி. பட் ஆனா இன்னோவேட்டிவா நகர மாட்டாங்க, லாபம் இருந்தா அதை நோக்கி நகருவாங்க. இல்ல அது மாத்திரம் இல்ல, இப்போ தனியா இப்போ இந்தியா அரசு கிட்ட அந்த நிறுவனம் இருக்கும் பட்சத்துல அந்த இன்னோவேஷன் அப்படின்றது வாய்ப்பு இருக்கு. இதோட பெரிய ஆபத்து இப்போ அதானி கையில போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ்ரேல்ல இருக்கும், எங்கேயாவது இருக்கும், அவர் ஈஸியா பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ இந்தியாவை பிளாக்மெயில் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒருத்தர் கீழே போயிடுச்சுன்னா அந்த தனி இண்டிவிஜுவலுக்கான பிரச்சனைகளை பார்த்து நீ இதை செய்யாத அப்படின்னு இஸ்ரேல் சொன்னா அதை செய்யாம இருக்கு, பண்ண முடியாது இல்லையா, அவங்க கேட்டுதான் ஆகணும். அவர் மேல கேஸ் வேற இருக்கு அமெரிக்கா சொன்னா ஆமா கேட்கணும். சோ இப்படி வந்து அழுத்தத்து தனி மனிதன்கிட்ட போயிடுச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள். இப்ப 90s நமக்கு கிடைக்க இருந்த கிரையோஜெனிக் என்ஜின் அது வந்து அவ்வளவு லேட்டா கிடைச்சதுக்கு காரணமும் கூட அமெரிக்காவோட தலையீடு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்தியா கையில இருக்கும் பொழுதே, அதாவது அரசு துறையாக ISRO இருந்த போதே அவ்வளவு பெரிய ஹர்டல்ஸை நம்ம சந்திக்க வேண்டியது இருந்தது. பட் அதை பிரேக் பண்ணி தான் நாம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கோம். பட் ஆனா தனிநபர்கிட்ட போகும்போது ரொம்ப ஈஸியா வேணான்றுவாரு, அந்த மாதிரி ஆயிடும், எனக்கு தேவையில்லை கிரையோஜெனிக் அப்படின்றவாரு. ஆமா, அந்த மாதிரி பண்றாங்க. கிரையோஜெனிக்கே பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆமா, அது வந்து ஓரளவுக்கு பிரான்ஸ் ஹெல்ப் பண்ணிச்சு ஒரு காலத்துல. பிரான்ஸ் வந்து அமெரிக்கால ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். அந்த டிகால் அந்த பாலிசியில இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நார்த் கொரியாவும் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அது மூலமா தான் இந்தியன் இஸ்ரோ வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்சு. ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு காலகட்டத்தில். ஸோ அது மூலமா இஸ்ரோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கு. கல்பாக்கம் பார்க்கலாம், நியூக்ளியர் பிளான்ட் புளூட்டோனியம் வச்சே பண்ணாங்க. அது வந்து இந்தியாவே சொந்த இதுல பண்ணது, ஏன்னா இங்க புளூட்டோனியம் தான் கிடைக்குது, அதை வச்சே அவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்திய விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்றாங்க, இதெல்லாம் பண்ண. பட் அதை ரெகக்னைஸ் பண்ணி கொண்டு போல. மன்மோகன் சிங் காலத்திலேயே இந்த புளூட்டோனியம் இது ரியாக்டர் பண்ணாங்க இல்லையா கல்பாக்கத்துல, அது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. அதை வந்து மூட சொன்னாரு மன்மோகன் சிங். மூடிட்டு தான் அந்த கூடங்குளம் ஆரம்பிச்சாரு. கூடங்குளம் அவர் என்ன சொன்னாரு, வெளியில இருந்து இன்வெஸ்டர், ஃபாரின் இன்வெஸ்டர் கொண்டு வந்து பண்ணிக்கங்க. ரஷ்யா வந்து கூடங்குளத்தை டெவலப் பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து டிபெண்டன்சியை உருவாக்கினார் அவர் தான். அவர் காலத்துல தான் அதெல்லாம் பண்ணாங்க. அமெரிக்கன் இதுக்கு கூட போனாங்க. இந்தியா ஒரு நியூட்ரல் இதுவா இருந்துச்சு இல்லையா. இப்போ பாருங்க, இப்போ அதனால வந்து இந்தியா அதுல மீண்டு வர முடியல. சோ இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோமே, பிரைவேட் செக்டர் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றத நோக்கி நகர்ந்துட்டாங்க. அட்டாமிக் செக்டர், பிரைவேட் செக்டர்னா இந்தியாக்குள்ளேயே இருக்க இந்தியன் மக்களோட பிரைவேட் செக்டர்னா பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இது பாத்தீங்கன்னா இங்க இருக்க பிரைவேட் செக்டர் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும். அந்த இன்வெஸ்டர் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி தான் இருக்கும். ஸோ அதுவே ஒரு டேஞ்சர். நான் ஐஐடியில இருக்க பாதி இன்வெஸ்டர், அங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இந்தியன் NRI இருப்பாங்க, பட் அவங்க ஃபாரின் பேஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு ஆபத்து. ஸோ ஏன்னா இந்தியன் செக்யூரிட்டி, இந்தியன் டேட்டா எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டம் போகும்போது அதோட இன்னொன்று ஒன்று இருக்கு. ஒரு நாட்டுக்கான அவங்களுக்கான உருவாக்கம். இப்போ ஈரான் எடுத்துங்க, அவங்களுக்கான கண்டுபிடிப்புகள் இருக்கும். அந்தந்த நாட்டுக்கான தனி, இப்போ நம்ம சொல்றோம்ல ரொம்ப பெருமையா ஆரியப்பட்ட நம்பர் சிஸ்டம் உருவாக்குனார். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த கேபிலிட்டி இருக்கும். முதல்ல வேர்ல்ட்ல மிசைல் லான்ச் பண்ணது திப்பு சுல்தான் தான். ஸோ இந்திய நாட்டுக்கு அந்த மாதிரி கேபிலிட்டி எல்லாம் இருக்கு. ஆனா அது திப்பு சுல்தானை என்னையா ரெகனைஸ் பண்ணிருக்கோமா? கிடையாது. ஆரியப்பட்டா கூட நம்பர்
ரெகனைஸ் பண்ணல. இப்போ வந்து ஆரியபட்டான்னு புகழறாங்க. ஆரியபட்டா இந்திய இது வந்து இன்டெலெக்சுவல்ஸ் இனிமே ரெகனைஸ் பண்ணது கிடையாது. அல்பருனி வந்து தான் இங்க வந்து ஒரு டைமண்ட் இருக்குன்னு சொல்லி அவர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஆரியபட்டா புகழ ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்தியாவும். இவரு கூட ராமானுஜம் கூட பெரிய மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாங்க. இந்திய மக்கள் என்ன அவருக்கு இது உதவி பண்ணாங்க? அவரு ஹாஸ்பிட்டல்ல போய் தான் அவரு இதுவானாரு. ஆர்டியோ லிட்டில் வுட்டோ இது பண்ணி தான் இதுவானாங்க. இல்லைன்னா அவர் பாட்டு எங்கேயோ கடந்திருப்பாரு, யாரும் கண்டு. ஸோ இதுதான் இவங்களோட நிலைமை. ஸோ இந்திய மக்களை வந்து ரெகனைஸ் பண்ணி போற்றி இவங்களோட இதை வந்து நாட்டுப்பற்றோட இங்க வளர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து இங்க ரொம்ப குறைபாடா இருக்கு. இப்போ ட்ரோன் உற்பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஐடி பையன் தான், ஒரு சின்ன பையன் தான். அவன் வந்து இப்போ ட்ரோன் எல்லாம் வந்து அவனே செய்யறான். ஐடில பாஸ். அதெல்லாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வாங்காது. ஏன்னா அதெல்லாம் சீப்பா இருக்கு, குறைவான இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு பெரிய கமிஷன் கிடைக்கும். பெரிய கமிஷன் ஏஜென்ட் இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம். அது பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி வந்த காலத்துக்கு அப்புறமே வந்து இந்த ஏஜென்ட் கமிஷன் முன்னெல்லாம் வந்து இது வந்து யூரோப்லயே ஆரம்பிச்சிச்சு. இவரு ஸ்மித்னு ஒருத்தர் இருந்தாரு சான்சலரா ஜெர்மனில, அவரு தான் மாத்தினாரு. அவர் காலகட்டத்துல தான் நிறைய லஞ்ச கேஸ் எல்லாம் வந்துச்சு. வந்த உடனே நான் ரிசைன் பண்ண போறேன், ஆனா ஃபியூச்சர் சான்சலர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால நம்ம சட்டத்தை மாத்திடலாம். என்னன்னா கமிஷன் வாங்கலாம், ஆனா அதை ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிடணும். அவங்க கரப்ஷன் சொல்ல மாட்டாங்க, அதை கமிஷன். சரி, பிரைவேட் கம்பெனில நிறைய பேர் சொல்லுவாங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஒரே கரப்ஷன். இப்போ பேசிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் கூட, எங்க பார்த்தாலும் கரப்ஷன். கார்பரேட் செக்டர் இதெல்லாம் கவர்மெண்ட் கார்பரேஷன்லாம் ஒரே போய் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இவங்க தானே கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. ஸோ இவங்க இது பாக்குறது வந்து எப்படின்னா, கார்பரேட் செக்டர் இருக்குல்ல, அவங்கள வந்து லஞ்சத்துக்கு பேரு கமிஷன் பேரு, அது லீகல். அங்க இது ஜெர்மனில அந்த டைம்ல ஸ்மித்துக்கு அப்புறம் தான் அவர் லீகலைஸ் பண்ணாரு. நீங்க வாங்கினதை டிக்ளேர் பண்ண போறோம், இவ்வளவு வாங்கிட்டேன். இப்போ மோடி பண்றாருல, இன்னமும் ஸ்கீம் எல்லாம் வச்சு பிஜேபில இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாருல, அழுத்தம் கொடுத்து எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம் பண்றாங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லீகலைஸ் கரப்ஷன். அதாவது கரப்ஷன் வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க. இது ஜெர்மனில எப்ப நடந்துச்சு. பிரைவேட் செக்டர்ன்றதே ஒரு கரப்ஷன் தான். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஓரளவே ஒரு லைன்ல புரிஞ்சுக்கணும். இது கால் மார்க்ஸ் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் is nothing but conversion of public property to private property. So public property திருடி இங்க பாக்குறோம்ல, ஏரியெல்லாம் திருடி பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்துறாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து ஒரு ஹிஸ்டரி. சோ அது மூலமா என்ன ஆகும்னா, நம்மளோட சமூகத்தினுடைய மனித வளர்ச்சியை வந்து இதுவாகும். வரலாறே அதுதான். சோ அது என்ன ஆகும், கொஞ்சமா அவங்களோட நெருக்கம் ஆயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் பேர்கிட்ட எல்லா இதுவும் போகும், மனப்புலி கண்ட்ரோல் வரும். மனப்புலி கண்ட்ரோல் வரும்போது கிரியேட்டிவிட்டி எல்லாமே பாதிக்கும். இப்போ பாக்குறோம் ஆர்வர்டு அவ்வளவு லிபரலா அந்த ஆர்வர்டியே இப்போ ட்ரம்ப் தாக்குறாரு. ஸோ ஆர்வர்ட்லயே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட முடியாது. ஸோ அப்படி வந்து இன்டெலெக்சுவல் வறட்சியே ஏற்படும். இதே தான் உங்களுக்கு ஜெர்மனியில ஹிட்லர் காலத்துல ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தான் ஆகும். போக போக அந்த ஒரு டெண்டன்சி போயிட்டே இருக்கும். பாசிச தந்தனை போயிட்டு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.